ஓம் சக்தி. அன்பு தங்கமே, அன்பு செல்வமே, உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலமாக நீ நினைப்பது எதுவுமே நடக்காமல் எதிர்மாறாக நடந்து வருகிறது. ஒரு செயலை எதிர்நோக்கி காத்திருக்கிறாய். உதாரணத்திற்கு, ஒருவரிடத்தில் ஒரு உதவியை நீ கேட்டு அதுவும் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தட்டிவிடும் செயல் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உன் கைகளில் கிடைக்கும் அந்த சில வினாடிகளில் தட்டிவிடப்படுகிறது. உன் வீட்டில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடக்கும் தருவாயில் வரும் நேரத்தில் தட்டிவிடப்படுகிறது. உன் உடல் நிலையில் ஆரோக்கிய நிலையை கொடுக்கும் நேரத்தில் அதை தடுத்து விடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு காரியமும் உனக்கு நடக்கும் நேரத்தில் நடந்து முடியும் தருவாயில் தட்டிவிடப்படுகிறது. ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து தோல்வியில் நின்று கொண்டிருக்கும் நீ தெய்வத்தை கூட வெறுக்கும் நிலையில் இருக்கிறாய். வெறுத்தும் விட்டாய், கோபித்தும் கொள்கிறாய், திட்டியும் தீர்க்கிறாய். உனக்கு உரிமை இருக்கிறது குழந்தையே, நீ பேசலாம். நீ என்னதான் திட்டினாலும் உன் மீது எனக்கு வருத்தமும் வராது என் செல்வமே. நீ எத்தனை வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறாய் என்பதை நான் அறியாமல் யார் அறிவார்கள்? குறைந்த காலமாக உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் வெட்ட வெளிச்சமாக வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. நீ அதிகமாக மூச்சு விட்டால் கூட அது வெளியே இருக்கும் உன் எதிரிக்கு தெரியப்பட்டிருந்தது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்தை கையெடுக்கிறாய், எது உனக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது என்பதை அறிந்து அறிந்து உனக்கு வேதனைகளை அடுக்கடுக்காக கொடுத்து கொண்டிருந்தான். அவன் காதுகளும் அவன் கண்களும் உன் வீட்டை நோக்கித்தான் இருக்கிறது. நீ எந்த அடி எடுத்து வைத்தாலும் அதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கொஞ்ச காலமாக நடப்பது என்ன தெரியுமா? உனக்கே வியப்பாக இருக்கும் இதை கேட்டாள். உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் எந்த செயலும் உன் எதிரிக்கு, உன் பகையாளிக்கு, உன்னுடைய விரோதிக்கு, உன் துரோகிக்கு எதுவும் தெரியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறான். அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன செயல் ஓடிக்கொண்டிருக்கிறது? எதுவுமே இப்போது எனக்கு தெரியாமல் நான் குழம்பி நிற்கிறேனே. இதற்கு மேல் நான் எப்படி தீவினைகளை கொடுப்பேன்? எப்படி செய்வினைகளை செய்வேன்? காரியங்களை எப்படி நான் தடுப்பேன் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். காரணம், உன் கர்மவினை குறைந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அவன் செய்த செய்வினை திரும்ப அவனிடத்தில் செல்ல போகிறது. அதற்கு பயந்துதான் அவன் மேலும் உன்னை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று அவன் ஆர்வமாக நின்று கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளையே, இப்போதெல்லாம் நீ தெளிவடைந்து விட்டாய். யார் எதற்காக பேசுகிறார்கள், யார் எங்கு நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் எதற்கு காரணமாக உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதை தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் இப்போது உன் கர்மவினையும் உன்னை விட்டு கரையும் நேரமாக இருக்கிறது. உன் தலைக்கு மேல் நின்று கொண்டிருந்த செய்வினை கரையும் நேரமாக இருக்கிறது. தங்கமே, இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் கொடுக்க வந்த செய்தி என்ன தெரியுமா? இன்று இரவுக்குள், நீ உறங்கச் செல்லும் நேரத்திற்குள் கண்ணீர் விடுவாய். என்ன கண்ணீர் அது? எதற்கான கண்ணீர் அது? இன்னும் ஏன் எனக்கு கண்ணீரை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாயா? ஆனந்த கண்ணீர் அன்பு பிள்ளையே. ஏன் தெரியுமா? இன்று இரவு உனக்கு ஜாலக்காரியாக, மாயக்காரியாக நான்
உன் வீட்டிற்குள் இருப்பதை உணர்த்தப் போகிறேன் பிள்ளையே. கொஞ்ச காலமாக உனக்கு சந்தேகம் இருக்கிறது. தெய்வம் என்னோடுதான் இருக்கிறதா இல்லையா என்ற சிறு சந்தேகம் உனக்குள் இருப்பதை தெரிந்து கொண்ட நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை அடித்து கூற வந்திருக்கிறேன். அதற்கு என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? என்ன ஆதாரத்தை காட்டப் போகிறேன் தெரியுமா? மல்லிகைப்பூ மனம் வீசப் போகிறது. மல்லிகைப்பூ மனத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடி தாயே என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். பிறகு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தெற்கு திசை பக்கம் சென்று 3 முறை எச்சில் துப்பிவிட்டு வா பிள்ளையே. காரணம் இருக்கிறது, தவிர்த்து விடாதே. கவனமாக இரு. வாழ்நாள் முழுவதும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு மேல் எந்த பழிபாவமும் உன் மீது விழாமல் இருக்க வேண்டும். உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.